ദൈവമേ, സ്വർഗ്ഗപിതാവേ, കർത്താവേ, നീ ഇന്നേക്കും മധ്യത്തിൽ இருக்கிறதுனாய் സ്തോത്രം. ഇന്നേക്കും നീ ഉയിരോടെ മധ്യത്തിൽ இருக்கிற ദൈവം. ഇപ്പോഴും ഞങ്ങളുടെ കൂടെ കർത്താവേ, ഞങ്ങൾ നടത്തുന്നവരായി നീ ഞങ്ങളോട് കൂടെ இருக்கிறதுனாய் സ്തോത്രം. ஆண்டவரே, உன்னுடைய பிரசன்னத்தால் ரெண்டு கூட்டரையும் ரெண்டு வீட்டுக்காரையும் நீ ஆசீர்வதிக்கிறதுனாய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீங்க ரெண்டு பிள்ளைகளும் கர்த்தாவே, அவர் ஒரு புது வாழ்க்கைக்காக உன்னுடைய பிரசன்னத்தால் உன்னுடைய தேவனே கர்த்தாவே இந்த ஆலயத்துக்குள்ள வந்ததுனாய் ஸ்தோத்திரம் செய்யும். ஆண்டவரே, ரெண்டு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த பிள்ளைகள் கர்த்தாவே இந்த தேசத்தில் பெருகி வளர்ந்து கர்த்தாவே உன்னுடைய நாமத்தில் நிற்கப்படுவார். நீ ஆசீர்வாதத்தால் நிரப்பி இனி வழி நடத்துவதனாய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ரெண்டு குடும்பக்காரர் தேவே ஒரு மனதோடு இந்த இடத்தில் ஆயிருக்கும் போது அவர் கொண்டு வந்த எல்லா தேவே பொருட்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். அப்பா, எல்லாவற்றையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அதை ஆசீர்வதிச்சு சுத்திகரிச்சு ஜெபிக்கிறேன். அப்பா, இப்பொழுதே இந்த ரிங்குகளுக்காய் ஜெபிக்கணும். இந்த ரிங்குகள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நாங்கள் ஒரு மனதோடு கர்த்தாவே இதை ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த பிள்ளைகள் இது தேவே அவர்கள் விரல்களில் அணியும் போது கர்த்தாவே இந்த பிள்ளைகள் தேவே ஒரு உடம்படிக்குள்ள வரவிடுவார். நீ உதவி செய்யட்டும். அவர் கர்த்தாவே நீக்கு செய்த உடம்படிகள் அவர் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தருடைய முன்னாடி அந்த உடன்படிக்கை அது என்னைக்கும் ஸ்திரமாய் நிற்கப்படுவான். கர்த்தரே நீ இடையாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.